இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லா படிப்பாளி குழந்தைங்களுக்கும் வணக்கமுங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எக்கனாமிக்ஸில் இருக்க ஒரு முக்கியமான டாபிக் தாங்க. அதுதான் பிஸ்னஸ் சைக்கிள். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க இது. சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதோட பொசிஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தாங்க இந்த பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ பிஸ்னஸ் சைக்கிளோட ஸ்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதோட வேர்ட்ஸ் வேணால் என்னடா இப்படி இருக்குது புரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா இது ரொம்பவே ஈஸியான டாபிக் தாங்க. சரி வாங்க கண்டென்ட்டை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜ். இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் நல்லா தான் நடந்துகிட்ருக்கும், திடீர்னு என்னென்னா அவங்களோட காஸ்ட், அதாவது எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒன்றா அவங்க ப்ராடக்டோட ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகும், இல்லை வேஜஸ் அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்க ப்ராடக்டோட ப்ரைஸை அதிக விலைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நிலமையில் அவங்க கன்சியூமருக்கு அவங்களோட ப்ரைஸை அதிகமாக வச்சு விற்றா தான் கொஞ்சமாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ்க்கு இந்த இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜ் தான் ஒரு வார்னிங் மாதிரி. இந்த இடத்துலையே அவங்களோட மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் மறுபடியும் ஸ்டாண்டர்டான லெவல்லே பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். இல்லை ஒருவேளை அவங்க கரெக்டான மெஷர்ஸ் எடுக்கலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். அதுதான் ரெசெஷன். இந்த ரெசெஷன் ஸ்டேஜ் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே டஃப்பான சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஏன்னா போன இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜில் அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நாளாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால டிமாண்ட் கம்மியாயிடும். பீப்புள் வேறு ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க பிஸ்னஸில் சர்வைவ் பண்ணுறதுக்காக நிறையா எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். இந்த ரெசெஷன் ஸ்டேஜே ரொம்ப சிவியரான கண்டிஷனுக்கு போனால் அதுதான் டிப்ரெஷன் ஸ்டேஜ். யோசிச்சு பாருங்கள், நமக்கா டிப்ரெஷன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, பிஸ்னஸே மூழ்கி போகிற நிலைமைக்கு போயிடும். அதுதான் டிப்ரெஷன். பெருசாக ஒன்றும் டிமாண்ட் இருக்காது, நிறையா எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் ப்ராடக்ட் ப்ரைஸை ரொம்ப குறைச்சி வைக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் எங்கேயாவது போய் கடன் கேட்டால் கூட தரமாட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே இந்த லோயஸ்ட் பாயிண்ட் தான் இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் த்ரூ, TROUGH. டிப்ரெஷன் ஸ்டேஜை த்ரூன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டேஜ், அதுதான் ரீஃப்ளேஷன். அவ்வளோ மோசமான டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒளி, ஒரு சின்ன ஹோப் கிடைக்கும். அதுதான் ரீஃப்ளேஷன் ஸ்டேஜ். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் மூலிமா ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். இல்லை இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல கன்சியூமர் பேக்ரவுண்டை பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க ப்ராடக்ட் ரொட்டீனாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மூலிமா ஒரு பிஸ்னஸ் திரும்ப நார்மல் லெவலுக்கு மாறலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து அவங்க ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கலனாலும் லாஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. இதுக்கு அடுத்து வர ஸ்டேஜ் தான் ரெக்கவரி. பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஃபேஸ் பண்ண ஹார்ட் டைம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸில் இருந்தெல்லாம் பிஸ்னஸை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க இந்த ரெக்கவரி ஸ்டேஜில். அண்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டேஜ் தான் சூப்பரான க்ரோத் ஸ்டேஜ். இந்த க்ரோத் ஸ்டேஜை தான் பூம்னு சொல்லுவாங்க, இல்லை பீக்குன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப் இருக்கும்ல, அந்த கிராஃப் மேலே போய்கிட்டே இருக்கும், எந்த டவுன்ஃபாலும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். நல்லா டெவலப் ஆகி வளர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த பீக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸும் ஒரே ஸ்டேஜில் அப்படியே செட்டில் ஆகிட மாட்டாங்க. ஒரு நல்ல பீக்கில் இருக்க பிஸ்னஸும் அடுத்து இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜுக்கு போய் டிப்ரெஷனுக்கும் போகலாம், இல்லை வெறும் இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜுக்கு மட்டும் போயிட்டு மறுபடியும் உடனே பீக்குக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் சைக்கிளோட 6 ஸ்டேஜஸ் இவ்வளோ தான்.
இதில் நீங்கள் இன்ஃப்ளேஷனுக்கும் ரீஃப்ளேஷனுக்கும் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல பீக்குக்கு அப்புறம் வர்றது இன்ஃப்ளேஷன். அது கொஞ்சம் பிரச்சனையான ஸ்டேஜ். அதே டிப்ரெஷனுக்கு அடுத்து வர்றது ரீஃப்ளேஷன். இது ஒரு ரிட்டர்ன் மாதிரி, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் தான் ரீஃப்ளேஷன். ஸோ சிம்பிளான இந்த 6 வேர்ட்ஸை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன், ரெசஷன், டிப்ரெஷன், ரீஃப்ளேஷன், ரெக்கவரி, க்ரோத். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்குது காமர்ஸ் லைஃப் தமிழ் சேனல். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே எஜுகேட்டட் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தாங்க. நான் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷனுக்கு போய் நீங்கள் இன்னும் என்னென்ன டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோவை போடுவேன். நன்றி, வணக்கம்.